ஏற்படுத்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். என் லைஃப்ல இனியும் நடக்குங்கிற நம்பிக்கை. 1 உடன்படிக்கை, 2 இன்னும் கர்த்தர் என்னை மீதியாக உயிரோட வைத்திருக்கிறார், என்னை ஜீவனோட வைத்திருக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை என்னை காக்கும் என்று சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி, உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு, என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றியுள்ள இருதயத்தோடு சேர்ந்து பாடுவோம். மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ மறவாமல், நிறைவேற்றி. நம்பிக்கையோட சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிப்பி, சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட. இன்னும் நீ மீதியா இருக்கிறது போதுமா? நான் செய்வேன், நான் திருப்புவேன், நான் உனக்கு கொடுப்பேன். சொல்லு, என் கையை கொண்டே, கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு மனகத்தலரா. நம்பிக்கையோட மறவாமல் நினைப்பவரே, அவர் உன்னை மறந்து போகல. இஸ்ரவேலே, அவர் உன்னை மறைத்து வைத்தது மறப்பதற்கல்ல, உன்னை நினைத்து ஆசீர்வதிப்பதற்கு. ஹல்லேலூயா. நீரேவே. அப்படியே ஒரே ஒரு வார்த்தையை கூட சேர்த்து ஆண்டவரை பார்த்து, நீங்க போதும், நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. மேவி போசைத்து, நீ என்னோடு கூட பந்தியில் உட்காரு, நீ என்ன பார்த்துட்டே இரு, நான் உனக்கானதை திருப்பி கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. இதுல வந்ததுனாலதான்ப்பா என் வாழ்க்கையில சிரிப்புன்னு ஒண்ணு வந்துச்சு. இதுல வந்ததுனாலதான்ப்பா என் வாழ்வில் நன்மை என்பது வந்தது. உள்ளமும் உடலுமே, உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே. இந்த உடன்படிக்கை நீ கொலைத்திராத, நீ விட்டுறாத, உறுதியாய் பற்றிக்கொள். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் ஒரு மனகதலரா. நீங்க போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், அப்படியே கடைசி அவங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த காலையில் தியானிக்கும் போது, ஆண்டவர் இடைப்பட்டது இதுதான். நான் அன்னைக்கு உன்னோட பண்ணின உடன்படிக்கை இன்னைக்கு வர காத்து கொண்டிருக்கிறேன். நீ காத்து கொண்டிருக்கிறியா? நீ என்னோடு பண்ணின உடன்படிக்கையில் உண்மையா இருக்கிறாயா? ஹல்லேலூயா. எத்தனை முறை இதை குலைத்து போட்டா, நீ குலைத்து போட்ட போது உன்னை அழிக்கணும்னு மனசு வந்துச்சு, ஆனா அழிக்க முடியல. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன்.
எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலை, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஒரு விஷயம் ஆராதனை, ஆண்டவரே, இனியாவது இந்த உடன்படிக்கையில் நான் உண்மையா இருக்கும்படி எனக்கு கிருபை தாரும் என்று கேட்க விரும்புகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஜெபத்தை ஏறெடு. உடன்படிக்கை இருந்தால் தயை வெளிப்படும் சபையே. உடன்படிக்கை உண்மையா இருந்தால் தயை வெளிப்படும். ஒரு மேவிபோசேத்துக்கு தாவீதை தயை காண்பிப்பானால் அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, தாவீதும் யோனத்தானும் பண்ணது இரத்த உடன்படிக்கை அல்ல, ஆனாலும் எனக்கும் இயேசுவுக்கும் பண்ணப்பட்ட உடன்படிக்கை அது இரத்த உடன்படிக்கை. உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அடைபட்டிருக்கிற உன்னை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ அரணுக்கு திரும்பு. சாதாரண நன்மைகள் அல்ல, இரட்டிப்பான நன்மைகளோடு கர்த்தர் உன்னை ரட்சிக்க வருகிறார். உன்னை இழந்தவைகளை திருப்ப வருகிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஆமென், கர்த்தர் நல்லவர். அப்படியே ஒரு வார்த்தை, தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு விசை கூட முடிந்தால் 2 கரங்களை உயர்த்து. இந்த யுத்தங்கள் நிறுத்தப்படணும். இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் செய்திகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். எவ்வளோ வேதனையான காரியம். இப்பொழுது உலகம் மொத்தமே பயந்து இருக்கிறது. 3வது உலக போர் வருமோ என்கிற ஒரு பயம். எத்தனை ஜனங்கள் சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை இராணுவ வீரர்கள் அவன் சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடன்படிக்கை நினைத்து நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் கிருபையா இறங்கி இந்த யுத்தங்களை ஓய பண்ணும்படி எல்லாரும் காதலோட, அப்பா அப்பா, இதற்கல்லவா எங்களை நீர் வைத்திருக்கிறேன். தேசங்களுக்காய் கதறுகிறோம். தயவா இறங்குங்க, தயவா இறங்குங்க. உம்மால் மாத்திரமே சமாதானத்தை உண்டு பண்ண முடியும் ஆண்டவரே. எந்த மனுஷனாலையும் முடியாதப்பா, எந்த அதிகாரத்தாலையும் முடியாதப்பா. சமாதான கர்த்தர் நீர், சமாதான காரணர் நீர், சமாதான பிரபு நீர். கிருபையா இறங்கி ஆண்டவரே இந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுவீராக. ஒவ்வொரு நாளும் அப்பா பயங்கரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் கிருபையா இறங்கி உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய தயவை தேசங்களுக்கு கர்த்தர் காண்பிப்பீராகப்பா. தேசத்துக்கு கர்த்தர் காண்பிப்பீராக. இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவீராக. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை கேட்க பண்ணுவீராக. ஹalleluya. 2 தேசங்களுடைய அதிகாரிகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். தேவன் இடைபடும் ஆண்டவரே, இடைபடுங்க ஆண்டவரே, இடைபடுங்க. ஜனங்கள் பயத்தோடு இருக்கிறார்கள் அப்பா. கூக்குரலின் சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. என் தேச எல்லை எங்கள் தேவனுடைய பாதுகாவல் உண்டாகட்டும். தேவ சமாதானம் உண்டாகட்டும். தேவன் கிருபையா இறங்கி இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவதை காண பண்ணுவீராக. உடைய உடன்படிக்கை என்னை தரலை, தேசத்தை கர்த்தர் காத்தருளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கே நல்ல செய்தியை நாங்கள் கேட்டு உம்மை உயர்த்த கர்த்தர் கிருபை தருவீராக. யுத்தங்கள் ஓயட்டும், கொள்ளை நோய்கள் ஓயட்டும் ஆண்டவரே, பஞ்சங்கள் ஓயட்டும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்வீராக.